வணக்கம், இது கெனடியன் தமிழ் சேனல். இந்த காணொளியில் கனடா ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயத்தில் இடம்பெற்ற ஜோதி விழா 2022 இதோ உங்களுக்காக. நீங்கள் இந்த போத்தல வாங்கி குடிச்ச உடனே இது இல்லாமல் இல்ல அப்ப காசு நிறைய நீ நியாயமா சேர்ந்துட்டு என்பலப்ப உரிக்கிறோம் தாங்க இவன் ஊபர்ல திரிஞ்சவன் கொட்டோட்ல இருந்து கொத்திரட்டி வரையும் ஊபர் இவை தப்பிச்சிருக்கிறேன்னாலே இனி ஒரு அலை வர வேண்டிய அவசியம் இல்ல. 4 அலையிலையும் தான் தப்பிச்சது, 3 அலையில மகள் தப்பிச்சது. நீங்க கலைக்கிறானே என்ன பற்றி மட்டும் கலைங்க. அம்மா வீட்டுக்கு சேர்க்காதீங்க சொல்றேன். அம்மாவை இழுத்துருவீங்க. அம்மாவை இழுக்கிறது அம்மாவை எப்பயோ இழுத்துருக்கோன்னு கடவுள். இப்ப தப்பிச்சிருக்கிறா இல்ல எந்த அலை வந்து ஆடுறது. இப்ப 4 அலை வந்து விவாசையே இல்ல. இனி எந்த கொரோனால வந்து தாயின் போலும் தத்தளிக்கிறது. 4 பட்ட வருத்தத்துக்கு பிறகு ஊசி போட்ட அப்புறம் அவருக்கு பசி இல்லையா? உடனே நம்புறீங்க. ஊசி போட்ட அப்புறம் 2 பேருக்கு பசி இல்லையா? 2 பேருக்குமே 2 கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய் சாப்பாடு மாதம் போடு. நாங்களும் உங்களை பற்றி கதைக்கலாம் ஒரு மரியாதையோட இருக்கிறோம். மரியாதையோட நான் சொல்றத கேளுங்க. இந்த கொரோனாக்கு பிறகு நீங்க திருந்தே என்று சொன்னா ஒண்ணும் செய்யலாம். தாய் 65,000 எங்களை என்ன திருந்த சொல்லி சொல்றீங்க. இது என்ன இது அப்ப அது ஒரு வாசனை. ஐயோ இல்ல நாங்கள் எப்பயோ திருந்திட்டோம். நீங்கள் ரெண்டு பேரும் அப்ப கடை போட்டு வாழ்ந்த நட்டத்துக்கு வந்து இப்ப இந்த லோனை கட்ட முடியாமல் வீட்டில இருந்து ஈக்குட்டி எடுக்க லோனுக்கு அடிக்கிறது. ஊபர்ல எடுத்து சாப்பிட்டாங்க. மரியாதைக்கு பயந்துதான் பேசாமல் இருந்தேன். நீங்கள் சண்டை முடிச்சு கொண்டு இருக்க நான் என் பிள்ளைக்கு குறுக்க போகக்கூடாது, என் வாழ்க்கைக்கு பழதன்று நான் தலைப்போடேன். எந்த பிள்ளைய என்ன நிலையில வளர்த்தனான் தெரியுமா? இவங்க சகோதரங்களுக்கு நான் போன் அடிச்சு அம்மா இவருக்கு ஒரு மகன் இருக்கிறான் மூத்தவன் அடிச்சு வந்து அம்மாவை கொண்டு போட்டு அவன் இழுகுறான். ஏன்னா எனக்கு கொரோனா அம்மாவை கொடுக்குறான். இப்ப சின்ன 20 மக்களுக்கு வீட்டை வந்துடாதீங்கோ. அம்மா எங்கட மாமி கிரிமல், ஆட்டுக்குட்டி கிரிமல், பூனை கிரிமல், பூச்சி கிரிமல் இந்த ஒன்றை தாய ஒரு மகளோடையே கட்டிப்பிடிச்சு கொண்டு போயிருக்கிறான். இது இனி ஒரு அலை வந்து கொரோனா மக்கி பாக்ஸ் எந்த பாக்ஸ் வந்தாலும் இந்த மாதிரி சீமானும் போகாது. என்ன பொறுத்த மட்டும் இப்ப ஊபர்ல எடுத்து சாப்பிட்ட காசு 2000 ரூபாய். ஊபர்காரனே இவருக்கு விஷ் பண்ணி பர்த்டே கார்டு இருக்கான். பூ இந்த பூவை கொடுத்து நாங்க கொஞ்சம் பொறப்பா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கடைப்பிடி. சபையில இருக்கிறவங்க எல்லாரும் கேளுங்க. என்னுடைய காசு இல்லை என்றால் இவற்ற நிலை என்ன? காசை மடுத்து சாப்பிட்டு விட்டு எந்த புள்ளிய வருத்துறாரே இப்படிப்பட்ட மருமகனை என்ன செய்யறது? நான் என்ன செய்யறது? ஊபர்காரன் ஊபர்காரன் இவ சாப்பிட்டதுக்கு கிஃப்டா பூவில ஊபர் அனுப்பி இருக்கிறான். என்னன்னா 2 வருஷமா கொத்துரட்டி கொடுக்கட்ட இவன உடம்புக்கு ஊபர் வந்து கொடுக்கிறது, தாய் போல சாப்பிடுறது, படுக்கிறது, டெஸ்ட் எடுக்கிறது. அது ஃப்ரெண்ட்லியா எனக்கு இந்த பூவெல்லாம் பூவாம படிச்சு கொண்டிருக்குப்பா. உங்களுக்கு சொன்னா நம்ப மாட்டேன் சோதனைகளை நான் சொல்றேன் கொண்டு ஓவிக்காதங்கோ. இந்த கொரோனா வந்து அப்பா இல்ல பாட்டா இந்த கொரோனா வந்து நீ பணக்காரன் நான் பணக்காரன் நான் வசதி உள்ளவன் இங்கட்டக்காரன் உங்கட்ட வீடு எல்லாமே போயிட்டு நான் கொரோனால இருக்கேன். இந்த மனுஷன் வந்து நாட்டி சாப்பாடு போட்ட மாதிரி கதவு கிலோ தள்ளு தாய காட்டி குடிச்சோம். அம்மா இருக்கலாம் ஒன்று சொல்றேன். எனக்கு இந்த நாடு பிடிக்க இல்லையாப்பா. சிலோன்ல என்ன இல்லையோ தண்ணி இல்லையோ ரனி இல்லையோ நான் போறேன். எனக்கு விடு ஐயா பெரிய போயிட்டு வாங்க.
பிரச்சனை இல்லை, கொஞ்சம் அறியாமல் இருக்கும். நாங்கள் வந்து சொச்சு பச்சான ஆட்கள் இல்லை. அப்படியான நிலைமையில தான் என்னுடைய புள்ளிய அவ்வளவு நிலவல். எந்த கொரோனா வந்தாலும் எங்களை அசைக்காது, என்னதான் தட்டுப்பாடு வந்து என்ன நோய் நொடி வந்தாலும் தெய்வம் வந்து விட மாட்டுது. தெய்வ நம்பிக்கையில வாழுங்க, ரெண்டைக்கும் மனிதன் வாழலாம். ஐயப்பனா முருகன் ரெண்டைக்கும் 25 இல்ல 30 மேளம் முடிச்சு திருவிழா செய்யக்கூடிய தத்துவம். 30 மேளம் முடிச்சு திருவிழா செய்த 2 மேளம் காண வரப்புறதுக்கு என்ன மாதிரியான ஆட்கள் இல்ல. மரியாதை கதை வாங்கி அம்மாவே மாதிரியான ஆட்கள் இல்ல. கட்டின புருஷன் கத்து வாயை மூடிக்கொண்டு கதை கேவலமா கதை. அம்மா சொன்ன 30 மேளம் முடிச்சு தான் கோயில பூஜை பண்ணிட வேண்டிய. அவன் பூஜை செய்யறதை சொல்றான், நீங்க என்ன பூஜை செய்வீங்க? அந்த பூஜை வேறையப்பா, இந்த பூஜை என்ன? உங்கள மாதிரியான ஆட்கள் நினைக்கிறேன் லிக்கர் ஸ்டோரேஜ் திறந்து எல்சிபி திறந்து எனக்கு தேவையில்லை. நான் சிலோனோ போறேன். நீங்க பொறுத்த மட்டும் மாமி நீ வீட வண்டி கொண்டு வந்து அங்க ரெண்டு போமி அனுப்பு. இப்ப கொரியர் மூலம் நான் சைன் பண்றேன். எனக்கு எந்த சொந்த பிரித்து தர வேண்டிய ஆர்ட் சொத்து ஆர்ட் வரவுல அதெல்லாம் கரெக்ட். நான் எவ்வளவு அதை பத்தி நீங்க யோசிங்க. லோயரோட போலீஸோட கணச்சா வீட்டுல இருக்கிற 60,000 இல்ல வீட்டையே முடிக்கணும். பிள்ளைக்கு நான் எவ்வளவு பண 10 ஆடு மாடு சொத்துகள் எல்லாம் ஊர்ல இருந்து எல்லாம் எழுதி பிள்ளைய கொடுத்துறான். நீ எல்லாம் வித்தி சுட்டு போட்டு கனடாக்கு அனுப்பி விட்டது உண்மை. ஆனா எந்த பிள்ளை என்ன நிலையில வச்சிருக்கிறான், எந்த நிலையில வச்சிருக்கிறான் இங்க எல்லாரும் நல்ல நிலையில மனுஷன் 2 வருஷமா ஒரு கட்ட நிலையும் தெரியல. எல்லாம் மாறி இப்ப காசை கவர்மெண்ட் கட்ட சொல்லிக்க உங்களுக்கு சண்டை. முதல் எடுக்க சந்தோஷம் என்பதை இப்ப பிரிக்கிறது, தாய் மோடு மூவர்ல போறது, சாப்பிடுறது, வாழறது, போறது. இப்ப பார்த்தா கட்ட சொல்லி வந்தன கிடத்துக்க விழுந்த பூனை மாதிரி முழிச்சு கொண்டிருக்கேன் 2 பேர். என்ன பொறுத்த மட்டும் இவரோட வாழவும் சரிப்பட்டு வராது. நான் இலங்கையில தண்ணியிலயோ ஒயிலையோ சைக்கிள் ஓடினாலும் போயிருக்கேன். எது போயிருக்கு தண்ணியும் இல்ல. நீ அங்கவே தெருவில் அடிப்பா. இந்த நாட்டுல வாழ மாட்டாத நீ திரும்பி இப்ப நாட்டுல வாழ போறியோ ஊர்ல. என்ன மனுஷன் அப்பா, மரியாதைக்காக மருமன் வச்சிருந்தாங்க. மரியாதை இல்லாம கதைக்காத. கொரோனாக்கு காப்பாற்றி விட்டா சொல்லுவேன். இனி பாயில வைரஸ்ல இல்ல அம்மாயிட்டு காலம் வேறா நல்லா மாத்தி சொல்லிட்டு அனுப்புறான். இப்ப கிழமைக்கு ஒரு பிளட் டெஸ்ட் அவனுக்கு ஊபர்ல கொண்டு போறோம். நல்ல காசு இருக்கு வேண்டாம். இவர் எல்லாம் எடுத்து கட்ட வரைக்கும் பிரச்சனை. எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. நான் சிரோனுக்கு போறேன். அப்பா அங்க வந்து சைனா போலாம் போகலாம். ஒரு மழை இல்ல, ஒரு மழை இல்ல. கனடாவில் உங்களை இடிக்க சொல்லு. நான் போடுவாரு நிம்மதியா இருக்க நிம்மதியா இவரோட வாழுற நேரம் சோறு நான் போடுவாரு. நான் போறேன். கட்டுறாக்கால வரையில முடிஞ்சா எத்தனாவது அலையில வந்து பார்த்து சொல்லுங்க. தம்பி உன்னோட வாழ வேணும் இல்ல, வாழ புள்ள தாயோட எந்த பிள்ளையோட இருந்துட்டு போகும். உன்னோட வாழ வேணுமா? நீர்கட்டு வாழ வேணுமா? நீர்கட்டு வாழாத சிறையில் தான் காணாதோடு. நீர்கட்டு வாழ வேணுமா? அவரோட அவரோட வாழக்கூடாது. திருந்தி வாழணும். நான் போட்டு வரேன். எனக்கு வேற பிரச்சனை இல்லை. இவன் லோயருக்கு அடிச்சான், இதுக்கெல்லாம் லோயருக்கு அடிச்சா 60,000 10,000 கூட்டி விடுவார். 10 நாள் மூலமா கட்டிட்டு வீட்டை வித்துட்டு இருக்கும். நான் போட்டு வரேன். முடிஞ்சாலும் 5 ரூபாய் அனுப்பமா எனக்கு ரேடியோ விளம்பரத்தில் பிரிக்க வேணும். ஒரு கதைக்கலாம் அவங்களோட ஆபீஸுக்கோ எப்ப தம்பி இப்பவே சரி நானும் வரேன் தம்பி இப்ப வந்துடுறோம். ஓகே, 1/2 hourல அங்க நிற்போம்.
ஜூலை மாதம் 30ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த ஜோதி விழாவின் நிகழ்ச்சிகளை கண்டு கழித்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். We hope you like this video. If you like this video, please like, share, subscribe, and press the bell icon. Thank you.